ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்காக நான் ட்ரெஸ்ஸு வாங்கின பாக்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து கேலண்டர் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கட் பண்ணி மடக்கியிருக்க மாதிரியே மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு இப்படி நீங்கள் வச்சா நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கணும். அதே கார்ட்போர்டில் ஒரு 3 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். 2 பீஸ் கொஞ்சம் சதுரமாக, இன்னொரு பீஸ் வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பீஸெல்லாம் வந்து கேபாக வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அட்டையில் வந்து நம்ம ஒட்டுறதுக்காக வந்து அந்த சைடில் உள்ள அளவில் வந்து 2 பேப்பர், மொத்தம் 4 பேப்பர் எடுக்கணும். 4 பேப்பரை வந்து ஜிக்ஸாக்காக மடக்கணும். நான் மடக்கிற பாருங்கள். அதே மாதிரி வந்து குட்டி குட்டியாக மடக்கணும் ஜிக்ஸாக்காக. அந்த ஒவ்வொரு கார்ட்போர்ட் சைட்லேயுமே வந்து 2 கார்ட்போர்டுமே வந்து வச்சு இது மடக்கிற மாதிரி இருக்கணும். நான் 4 பேப்பரை வந்து மடக்கியிருக்கேன். 2 பேப்பர் பெருசாகவும் 2 பேப்பர் சின்னதாகவும். 2 பேப்பர் அதோடைய கார்ட்போர்டுடைய சைஸை வச்சுருந்தேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்புறமா அந்த ஒரு கார்ட்போர்டை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து பேக் சைடு திருப்பிக்கலாம். கலர் வந்து இருக்கிற சைடாக திருப்பிட்டு அதில் வந்து க்ளூ போட்டு வந்து 2 சைடுமே ஒட்டி விட்டுட்டு கார்ட்போர்டில் வந்து ஒட்டிக்கலாம். அந்த 2 இதுவுமே ஒட்டிக்கலாம். 2 இதுவுமே ஒட்டிட்டு மேலே உள்ளதுக்கு தேவையில்லை, மேலே உள்ளதுக்கு நம்ம வந்து அப்படியே தான் வைக்கணும். 2 இதுவுமே வந்து நல்லா வந்து கம் போட்டு வந்து ஒட்டிக்கிடுங்க. அப்படின்னா வந்து அந்த இது வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து நம்ம கார்ட்போர்டில் வந்து ஒட்டமுச்சில் வந்து நம்ம பெரிய கார்ட்போர்டு ஒட்டுறோம்ல, அப்போ வந்து அந்த பின்னாடி அடியில் வந்து க்ளூ போட்டு வந்து அதையுமே வந்து சேர்த்து வச்சு ஒட்டுங்க. அப்போ தான் நம்ம வந்து உள்ளே வைக்கிற பேப்பர் வந்து கீழே விழாமல் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 சைடுமே வந்து நல்லா க்ளூ போட்டு ஒட்டணும். மேலே உள்ளதெல்லாம் ஒட்ட வேண்டாம், கீழே உள்ளதில் மட்டும் ஒட்டினா போதும். நான் அதே மாதிரி வந்து 2 சைடுமே வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து அந்த சைடுமே வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஒட்டிட்டு பாருங்கள், அந்த அடியில் வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு நிற்க அந்த அடியில் வந்து க்ளூ போட்டு வந்து கார்ட்போர்டோடையே ஒட்டிக்கலாம். 2 சைடுமே வந்து க்ளூ போட வேண்டாம், ஒரு சைடு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா மேலே வந்து நம்ம வந்து பேப்பர் வந்து வைக்கிறதுனால வந்து அடியில் மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து அதில் ஏதாவது வெயிட் ஏதாவது வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா அது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நல்லா அழுத்தி வந்து பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து மேலே உள்ளதை வந்து ஒட்டுறதுக்காக வந்து 3 சைடு போடணும். சைடில் 2 சைடும் கீழே வந்து போடணும். கீழே வந்து நீளமாக இருக்கிறதுலையும் வந்து ஒரு சைடு வந்து போட்டுக்கோங்க. அது வந்து போட்டோன்னா அது வந்து நம்ம இயர் வந்து வைக்கிறதுக்காக வந்து அது வந்து வச்சுருக்குறோம். அது வந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஒட்டிக்கோங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து அது வந்து ஒட்டிக்கிறோம். கீழே உள்ளது தான் வந்து ஒட்டாது. வந்து இதுக்கு மட்டும் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேப்பர்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நீளமாக வந்து அந்த உள்ளே போகிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மந்த்துக்கும் அப்புறம் டேட்டுக்காக தான் வந்து நான் வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன். நான் 31 பேப்பர் வந்து டேட்டுக்காக வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா 12 பேப்பர் வந்து மந்த்துக்காக எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாடல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல் போட்டுக்கலாம். போட்டுட்டு உள்ளே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து மந்த் வந்து எந்த மாடலானாலும் எழுதிக்கலாம். கலர் வந்து உங்களுடைய விருப்பம்தான், எந்த கலர்லனாலும் எழுதிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஜான்வரின்னு போட்டிருக்கிறேன். ஜான்வரிக்கு பதிலாக ஜான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறேன். இதே மாதிரி வந்து டேட்டுக்குமே வந்து இதே மாடலில் தான் வந்து நான் வந்து சுற்றியும் போட்டிருக்கிறேன். பாருங்கள், நான் வந்து எல்லா இதுவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி டேட்டுக்குமே வந்து 1லேருந்து 31 வரைக்கும் வந்து எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ இயருக்கு வந்து நான் வந்து 2 இயர் வந்து எடுத்திருக்கேன். 2025ம் 2026ம் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த கார்ட்போர்டில் வந்து வச்சு பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வச்சு பாருங்கள், கரெக்டாக நிற்கும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் வந்து மேலே வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்து டோம்ஸ் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இவ்வளோ டார்க்காக வேண்டாங்கிறதுனால நான் வந்து தண்ணியில் வந்து கரைச்சிக்கிறேன். அந்த பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாக தண்ணியில் லைட்டாக கரைச்சி அதை வந்து மேலே வந்து பட்ஸ் வச்சு தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். பெயிண்ட் ப்ரஷ்னால் ரொம்ப டார்க்காக வருங்கிறதுனால நான் வந்து பட்ஸ் வச்சு வந்து சும்மா தான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இது வந்து நல்லா வந்து காயணும். உடனே ஆனால் காஞ்சிடும். லைட் கலராக வந்து கிடைக்கும். ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுங்க, அது வந்து ரொம்பவும் வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்பவும் வந்து கட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் இவ்வளோ நீட்டாக வந்து அடிச்சிருக்கேன். பேக் சைடும் அடிச்சிருக்கேன், ஃப்ரண்ட் சைடும் அடிச்சிருக்கேன். அப்புறமா அந்த இதை வந்து அதே மாதிரி வந்து அந்த இது ஃபுல்லாக கார்ட்போர்டு எல்லா சைடுமே சுற்றியுமே வந்து அந்த மாதிரி மாடல் போட்டிருக்கிறேன். அப்புறமா அந்த மேலே வந்து ஒட்டியிருக்கோம்ல, அதில் வந்து இயர்னு போட்டுக்கிறேன். அப்புறமா அதில் இன்னொரு அடுத்து வந்து டேட் வைக்கிறதுல வந்து டேட்னு போட்டுக்கிறேன். மந்தில் வந்து மந்த்துன்னு போட்டுக்கிறேன். எல்லாமே போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குல்ல. லைட் கலராக இருந்துச்சு, எனக்கு பார்க்க முடிச்சல. நல்லா ஒரு லைட் பர்பிள் கலர் மாதிரி இருந்துச்சு. பிங்க் மாதிரி தெரியும், பர்பிள் மாதிரியும் தெரியும்.
அதுக்கப்புறமா நான் செஞ்சு வச்சுருக்க அந்த இதை எடுத்து வந்து மந்த்துக்குள்ளே வச்சுக்கிறேன். டேட் வந்து டேட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். நான் வந்து இதில் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டேன். இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டாமல் சின்னதாக வெட்டியிருக்கேன். அதனால் வந்து ரொம்ப வந்து உள்ளே போகுது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதோடைய சைஸுக்கும் கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கோங்க. பாருங்கள், நான் 31 வரைக்கும் எழுதிட்டு நான் வந்து அதை வந்து உள்ளே வச்சுக்கிறேன். நல்லா வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து நிறையாவே ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இயரையுமே வந்து அதுக்குள்ளே வந்து வச்சுக்கிறேன். அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு கேலண்டர் வந்து அழகாக வந்து ரெடி ஆகிட்டுல. இதே மாதிரி நீங்கள் வீட்லேயுமே இந்த செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான். நம்ம டேட்டு அப்புறமா மந்த் இதை மட்டும் எழுதினாலே போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களுமே வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு கேலண்டர் ஐடியா, வேறு என்ன மாதிரி ஐடியா வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு நிப்பாட்டி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக நிற்கிதுல. வந்து டேட் வந்து மாத்திரம் இருந்தாலுமே எடுத்து வந்து பின்னாடி வந்து வச்சிட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும். அதுமாதிரி மந்த்துமே மாத்திரை வைக்கணுமே வந்து அதை தூக்கி வந்து பின்னாடி லாஸ்ட்டில் வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து வச்சிட்டோன்னா வந்து கரெக்டாக வந்து மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.